என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனை நாவல் பகுதி 17. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். உமாபதி வீட்டு தோட்டத்தில் வந்து நின்ற பிறைசூடன் ஒரு அரை மணி நேரம் யாருடனோ பேசிக்கொண்டே இருந்தான். அதன் பிறகு வீட்டிற்கு வந்தவன் தன் அறைக்கு சென்று குளித்து உடை மாற்றிய பிறகு எங்கோ புறப்பட்டு விட்டான். 2 நாட்களில் திரும்பி வந்து விடுவதாக தான் பொதுவாக அனைவரிடமும் கூறி சென்றான். 2 நாட்கள் ஓடியிருந்தது. இந்த 2 நாட்களும் ஒரு துள்ளி தண்ணீரை கூட வைரா வாங்கி குடிக்கவில்லை. அவளது நிலையை பற்றி இடையிடையே பெருமாளை அழைத்து விசாரித்துக் கொண்டேதான் இருக்கிறான் பிறைசூடன். அவளை எப்படியாவது சாப்பிட வைங்க பெருமாள் என்று கூற, இல்ல சார், வைரா சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. அதே மாதிரிதான் அவ வீட்டுல எல்லாருமே சாப்பிடாமலே செத்து போகட்டும்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா தான் அவ மேல அவ்வளவு வெறியா இருக்காங்க. சாவி இருந்தா கதவை திறந்து விட பெருமாள், அவளை ஏன் கையாலேயே அடிச்சு கொன்னுடுறேன் அப்படின்னு ஆவேசமா சொல்றாங்க. நான் வந்துடுறேன் பெருமாள், வைரா பத்திரம். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் என்று பெருமாள் கூற, ஓகே என்று கூறி அழைப்பை துண்டித்தான் பிறைசூடன். 2வது நாள் மதியமே பிறைசூடன் வந்து சேர்ந்தும் விட்டான். அவனோடு உமாபதி வீட்டிற்கு ஊரே திரண்டு வந்து விட்டது. சில சிபிஐ அதிகாரிகளும் அவனோடு வந்திருந்தனர். அவரில் ஒருவரின் கையில் கைவிலங்கு ஒன்று இருப்பதை கண்ட ஊர் மக்கள், இன்னைக்கு வைராவை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கு, தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். உமாபதி தான் முதலில் பிறைசூடன் முன்னால் வந்து நின்றான். பிறைசூடன், 3 மாசமா நாங்க அனுபவிச்ச வேதனையை விட இந்த 2 நாள் ரொம்ப கொடுமையானதா இருந்தது. இப்பவும் வைரா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். அதுவும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க வைரா ரத்னாவை கொலை பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அதை என்னால ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல. அதெல்லாம் உங்க நம்பிக்கை உமாபதி. ஆனா உண்மை அதை விட ரொம்ப கொடூரமானது, கசப்பானது. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவன் அருகில் ஆவலாய் வந்து நின்றார் பாகியலட்சுமி. அவரை பார்த்த பிறைசூடன், ரொம்ப நன்றிமா, அவரது கையை பிடித்து குலுக்கியபடி கூற, எதுக்கு சார் நன்றி என்று பெருந்தன்மையோடு கேட்டார் பாகியலட்சுமி. 2 நாளும் பெருமாளுக்கு நான் போன் பண்ணி உங்களை பத்தி கூட விசாரிச்சேன். ரொம்ப சின்சியரா காவல் காக்குறீங்கன்னு சொன்னாரு. யார் அசந்தாலும் அவங்க உஷாரா இருக்காங்க. நடுராத்திரி ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட டெண்டை விட்டு வெளியே வந்து டார்ச் அடிச்சு 4 சைடுலயும் சுத்தி பாக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. நீங்க தானே சார் வைரா தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்க, அதனாலதான் நான் ரொம்ப கவனமா இருந்தேன். சார், அவளை முதல்ல வெளியே கூட்டிட்டு வாங்க. இன்னும் 4 சாத்து சாத்தினாதான் என்னுடைய ஆத்திரம் அடங்கும். அதுக்கப்புறமா அவளை கைது பண்ணி நீங்க கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா, அதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு என்றவன் தன் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்திருந்த சாவியை எடுத்து வைரா அடைக்கப்பட்டிருக்கும் அறை கதவை திறந்தான். 2 நாட்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கும் வைரா சுருண்டு ஒரு மூலையில் படுத்து கிடக்கிறாள். அந்த அறையில் கட்டிலும் பெட்டும் இருக்கவே செய்கிறது. ஆனாலும் அவள் தரையில் தான் படுத்து கிடக்கிறாள். தனக்குத்தானே ஒரு தண்டனையை கொடுத்துக் கொள்கிறாள் என்று பிறைசூடனுக்கு புரிந்தது. சார், எல்லாம் நடிப்பு சார். இவளை எல்லாம் சும்மா விடவே கூடாது. இவளையெல்லாம் மிதின்னு மிதிச்சே கொன்னுடணும். நம்பிக்கை துரோகி சார் இவ. பற்களை நரநரவென கடித்த பாக்கியலட்சுமி கோபமாக வைராவை நோக்கி விரைந்தார். வந்த வேகத்தில் காலை உயர்த்தி அவளை எட்டி உதைக்க முயல அவர் பின்னாலேயே விரைந்து வந்த பிறைசூடன் தன் காலால் அந்த காலை தடுத்தான். ஏன் இவ்வளவு ஆவேசம், ஏன் இவ்வளவு அவசரம் பாகியலட்சுமிமா? இல்ல சார், என்னுடைய ஆத்திரம் அடங்கவே மாட்டேங்குது. இவளை மிதிச்சே கொன்னாதான் ரத்னா ஆத்மா சாந்தி அடையும். மீண்டும் வைராவை எட்டி உதைக்க பாகியலட்சுமி முயல அதையும் தன் காலால் தடுத்த பிறைசூடன், வைரா எந்திரிங்க என்றான். பாதி மயக்கத்தில் இருந்தவளால் கண்ணை திறந்து கூட பார்க்க முடியவில்லை. ஆடவோ அசையவோ முடியவில்லை. குனிந்து அவளை தொட்டு பார்த்தான் பிறைசூடன். காய்ச்சல் அடிக்கிறது. உமாபதி பதற்றத்தோடு அவன் அழைக்க உமாபதி விரைந்து வந்தான். வைராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க என்றான். என்னாச்சு பிறைசூடன்? நல்லா காய்ச்சல் அடிக்குது. அது மட்டும் இல்ல, அவங்களால எந்திரிக்க முடியல, கண்ணை திறக்க முடியல, ரொம்ப டயர்டா வேற இருக்காங்க. ஓ அப்படியா, சரி, நான் டாக்டரை வீட்டுக்கு வர சொல்றேன். ஓகே, முதல்ல அதை பண்ணுங்க. உமாபதி செல்லை எடுத்து மருத்துவரை அழைத்தான். சார், எல்லாம் நடிப்பு சார். இவளை தரன்னு இழுத்து கொண்டு போய் ஜெயில தள்ளி சாத்துன்னு சாத்துனா எல்லா நடிப்பும் காணாமலே போயிடும் கோபமாக பாகியலட்சுமி கூற, அதென்னவோ உண்மைதான் என்றவன், சதீஷ், முதல்ல இந்த குற்றவாளி கையில விலங்க போடுங்க என்றான்.
இதோ பிறைசூடன் என்று கூறிய அந்த அதிகாரி கைவிலங்கோடு வந்து பாகியலட்சுமியின் கையில் பூட்ட, சார் என்னுடைய கையில இல்ல சார், இதோ கீழே படுத்து கிடக்கிறாளே இந்த கொலகாரி, அவ கையில பூட்டுங்க சார். பாகியலட்சுமி கூற, ஆமா பாகியலட்சுமி, கொலகாரி கையில தான் சதீஷ் விலங்க பூட்டிட்டு இருக்காரு என்றான் பிறைசூடன். பெருமாள், வைரா வீட்டார் உட்பட ஊரார் அனைவரும் அதிர்ந்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். என்ன நடக்கிறது என்று அறியாது எழ முடியாமல் படுத்து கிடந்த வைரா மெல்ல விழிகளை திறந்து பார்த்தாள். பாகியலட்சுமியின் கையில் விலங்கு பூட்டப்பட்டிருக்கிறது. அவள் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. ஓடி வந்த மாணிக்கா, சுகன்யா, சார் அப்ப எங்க வைரா குற்றவாளி இல்லையா என்று அழுகையும் மகிழ்ச்சியும் பொங்க கேட்டனர். இல்ல, குற்றவாளி வைரா இல்ல, பாகியலட்சுமி என்ற பேர்ல 24 வருஷம் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் ஏமாத்திட்டு இருந்த இந்த பாக்யராஜ் தான் குற்றவாளி. அது மட்டும் இல்ல, இவன் ஒரு பாலியல் குற்றவாளி. இவனுடைய சொந்த ஊர் வேலூர். வேலூர்ல இருக்கிற வடுக்கந்தாங்கல், அந்த ஊர்ல இவன் தையல் தொழில் தான் பண்ணிட்டு இருந்தான். தையல் தொழில் மட்டும் இல்ல, பெண்கள் கிட்ட சில்மிஷம் பண்ற தொழிலையும் பண்ணிட்டு இருந்தான். அதனாலேயே அந்த ஊர் மக்கள் இவனை அடிச்சு துவைச்சு ஜெயிலுக்கு அனுப்பி இருக்காங்க. அப்படியும் திருந்தாம அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் இல்லாத ஒரு பொண்ணை கற்பழிச்சவன் அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பொண்ணையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். இவங்களுக்கு கவிதான்னு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அப்படி இருந்தும் இவன் திருந்தல. இவனுடைய மனைவியும் பக்கத்து வீட்டு அம்மாவும் எங்கேயோ போயிருந்த நேரத்துல அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்து கற்பழிக்க முயற்சி செஞ்சிருக்கான். அந்த நேரத்துல திடீர்னு வீட்டுக்கு திரும்பி வந்த இவனுடைய மனைவி அதை பார்த்துட்டு கத்தி ஊற கூட்ட ஆத்திரத்துல கையில கிடைச்ச கத்தியால மனைவி கழுத்தை வெட்டிட்டு ஊர் ஜனங்க கிட்ட இருந்து தப்பிக்க தன்னுடைய குழந்தை கவிதாவையும் தூக்கிட்டு ஊரை விட்டே ஓடி வந்துட்டான். ஆனாலும் ஊர் ஜனங்கள் விடல, இவன் பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்க. இவன் தன்னுடைய குழந்தைய பாசத்தால தூக்கிட்டு வரல, பின்னாடியே துரத்திட்டு வந்த ஊர் மக்களை குழந்தைய கொன்னுடுவேன்னு பயமுறுத்தி விரட்டி அடிக்கிறதுக்காகவே குழந்தைய தூக்கிட்டு வந்தான். கடைசியில தலைமறைவா வாழ இந்த குழந்தை தனக்கு தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு பொம்பளை வேஷம் போட்டுட்டு ஒரு கதையையும் உருவாக்கிக்கிட்டு உங்க ஊருக்கு வந்து தங்கிட்டான். நான் சொன்னேன்ல, இவன் ஒரு டெய்லர், அதையே தொழிலாக்கிக்கிட்டான். இங்க வந்தும் சும்மாவா இருந்தான்? என்னென்ன பண்ணான்னு இவன் வாயாலேயே சொல்லுவான். கோபமாக கூறிய பிறைசூடன் முஷ்டி சுருட்டி ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு குத்து குத்த, அந்த குத்தின் வேகத்தில் தடுமாறி போனவன் கீழே வீழ்ந்தான். அவனை பிடித்து தூக்கிய சிபிஐ அதிகாரி சதீஷ் ஒரு இருக்கையில் அவனை கொண்டு வந்து அமர்த்தினார். சொல்லுடா, இந்த ஊருக்குள்ள வந்த பிறகு நீ என்னென்ன செஞ்ச, எதுக்காக ரத்னாவை கொலை செஞ்ச, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. பிறைசூடன் கோபமாக கூற, பரிதாபமாக பிறைசூடனை பார்த்தவன், நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களோன்னு 2 நாள் முன்னாடி என் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் எழுந்தது. அப்பவே இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா வைராவ ஊர் முன்னாடி குற்றவாளி ஆக்குனீங்க. அப்ப கூட அந்த போதை மருந்து, சிரிஞ்சு அதையெல்லாம் நம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதையெல்லாம் ஊருக்குள்ள எவனோ யூஸ் பண்றான், அத புதருக்குள்ள வீசி இருப்பான், அது உங்க கண்ணுல சிக்கி இருக்கு. அதையும் வைராவையும் இணைச்சு நீங்க வைராவ குற்றவாளி ஆக்கிட்டீங்க. இனி நான் நிம்மதியா சந்தோஷமா இங்கேயே இருக்கலான்னு நினைச்சது ஏன் தப்பு. உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சோன்னு சந்தேகம் வந்தப்பவே நான் இங்க இருந்து தப்பிச்சிருக்கணும். தெரியும்டா, உனக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வைராவ குற்றவாளியாக்கி அவங்களுக்கு உன்னை காவலா வச்சேன். ஆனாலும் ஏதாவது சந்தேகம் வந்து நீ தப்பிச்சிடக் கூடாதுன்னு தான் உனக்கு தனியா காவல் வச்சேன். சார், இது எதையும் என்கிட்ட சொல்லலையே சார். பெருமாள் கேட்க, சொல்லி இருந்தா தப்பிச்சிருப்பானே பெருமாள். அதுதான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லல, எல்லாத்தையும் ரகசியமாவே வச்சுக்கிட்டேன். ஐயையோ, இந்த பாக்யலட்சுமி தான் குற்றவாளின்னு என்னுடைய மேலதிகாரிக்கு தெரிஞ்சா என்ன சட்டியில போட்டு அப்படியே வறுத்தெடுத்துருவாரு. என்ன பண்றது? பெருமாள், இங்க கொஞ்சம் அங்க தள்ளி போய் நின்னு புலம்புங்க. உங்க மேலதிகாரி இப்ப போன் பண்ணுவாரு, அவருக்கு பதிலும் சொல்லணும் இல்லையா? ஆமாமா, அது உண்மைதான் என்று கூறிய பெருமாள் சற்று தள்ளி சென்று நிற்க பெருமாளுக்கு அழைப்பு வந்தது. செல்போனை பார்த்த பெருமாள், ஐயோ கூப்பிட்டுட்டாரே என்று முணுமுணுத்தபடியே செல்போனோடு அங்கிருந்து வெளியே சென்றான். சரி, நீ சொல்லு, இந்த ஊருக்குள்ள நீ வந்த பிறகு என்னென்ன செஞ்ச? அப்பாவியான ரத்னாவ நீ எதுக்காக கொலை செஞ்ச?
பிறைசூடன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆவேசமாக பாய்ந்து வந்த சேனாபதி ஓங்கி பாக்கியராஜின் மூக்கில் ஒரு குத்து விட்டான். அமர்த்தப்பட்ட இருக்கையோடு அவன் கீழே விழ அந்த இருக்கையை பிடித்து உயர்த்திய பிறைசூடன் சேனாபதியை கையால் தடுத்து, பிளீஸ் சேனாபதி, அவனை பேச விடுங்க, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். சார், இவனை சும்மா விடவே கூடாது. கொலையை இவன் பண்ணிட்டு நீங்க வைரா மேல பழிய தூக்கி போட்ட உடனே வைராவை அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அவளை கொலையை பண்ணணும்னு சொல்லி என்ன ஆவேசமா பேசினான். இவனை விடவே கூடாது. இவன் சாவு ஏன் கையில தான். பிறைசூடன் உமாபதியை பார்த்தான். உமாபதி வந்து சேனாபதியை அங்கிருந்து அழைத்து சென்றான். சொல்லு, நீ இந்த ஊருக்குள்ள செஞ்ச அட்டூழியங்களை ஒண்ணு விடாம சொல்லு. பிறைசூடன் கூற பாக்யராஜ் மெல்ல பேச ஆரம்பித்தான். பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.